Hello everyone, I am Sakti Murugan from Max Life Tamil. Now we are going to see question number 11 from exercise 2.2. Baichung father is 29 years younger than Baichung grandfathers. இப்ப பைச்சுங் ஃபாதர் இருக்காரு, அவர் வந்து 26 வயசு அவரோட கிராண்ட்ஃபாதரோட பைச்சுங்கோட கிராண்ட்ஃபாதரோட கம்மியா இருக்காரு, எங்கரா இருக்காரு 26 வயசு பைச்சுங்கோட கிராண்ட்ஃபாதரோட. இப்ப அடுத்து 29 years older than பைச்சுங். அடுத்து பைச்சுங்கோட 29 years olderவே இருக்காரு, 29 வயசு அதிகமாவே இருக்காரு பைச்சுங்கோட. இப்ப the sum of their ages of all three is 135 years. இப்ப எல்லா சம்மையும் ஆட் பண்ணா 135 years வருது. What is this age? இப்ப ஏஜ் என்னன்னு கேக்குறாங்க. Of each one of them, எல்லாரோட ஏஜையும் சொல்றாங்க. பைச்சுங்கோட ஃபாதர்ஸ் ஏஜ், பைச்சுங் ஏஜ், பைச்சுங் கிராண்ட்ஃபாதர்ஸ் ஏஜ் அப்படி சொல்றாங்க. இப்ப வந்து பைச்சுங் ஃபாதர் இஸ் 26 years older than பைச்சுங் கிராண்ட்ஃபாதர். இப்ப கிராண்ட்ஃபாதருக்கும் நம்பர் கொடுத்தாங்க, ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அதுல இருந்து 26 years மைனஸ் பண்ணிக்கணும். இப்ப 29 years older than பைச்சுங். இப்ப இங்க பைச்சுங்க்கும் ஏஜ் கொடுத்தாங்க, ஃபாதருக்கும் ஏஜ் கொடுத்தாங்க, பைச்சுங்க்கும் ஏஜ் கொடுத்தாங்க. இங்க பைச்சுங் ஃபாதர்ஸ்க்கு தான் ஏஜ் கொடுக்கல, அதனால let the பைச்சுங் ஃபாதர்ஸ் be x ன்னு எடுத்துக்கலாம். Let the Baichung's father be X. இப்போ வந்து Baichung father is 29 years younger than Baichung grandfather. இப்ப grandfatherோட 29 years கம்மியா இருக்காரு. அதனால grandfather வந்து கம்மியா இருக்காருன்னா grandfather வந்து அதிகமான வயசு, அதனால பிளஸ் எடுத்துக்கணும். இவர் வந்து அதிகமா இருக்காருன்னா அதை வந்து நம்ம மைனஸ் எடுத்துக்கணும், ஏன்னா அவங்க சின்ன வயசு. இப்போ வந்து பிளஸ் எடுத்துக்கலாம். 26 years younger than x plus 26. பைச்சுங் ஃபாதர் யங்கரா இருக்காரு, அதனால இவர் பெரியவர், அதனால நம்ம பிளஸ்ல எடுத்துக்கணும். x plus 26 is equal to grandfather age. இப்போ வந்து பைச்சுங் வந்து 29 years older than பைச்சுங். பைச்சுங்கோட 29 வயசு அதிகம், அதனால இவன் வந்து சின்ன வயசு, இவர் வந்து ஓல்டராவே இருக்காரு பைச்சுங் ஃபாதர், அதனால மைனஸ் 29 எடுத்துக்கணும். x minus 29 is equal to பைச்சுங் is equal to, இப்ப எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கலாம். இப்ப பைச்சுங் ஃபாதர்ஸ் ஏஜ் பி x plus 26 x minus 29 is equal to sum of all three ages is 135 years. இப்போ வந்து 135 years ன்னு கொடுத்திருக்காங்க. sum of all three ages, இதான் 3 ages, வந்து ஆன்சர் வந்து 135. இப்போ what is the age of one of each of them? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எல்லா xையும் எடுத்துப்போம், எல்லா நம்பர்ஸையும் 1 எடுத்துப்போம். x 3x 1 2 3x வருது, அதனால 3x plus 26 minus 29. இப்போ வந்து 26யும் 29 minus 29 ஆன்சர் போட்டா minus 3 வருது ஆன்சர். is equal to 135. இப்போ வந்து 3x plus minus 3 is equal to 135. இப்போ இங்க minus 3 இருக்கு, அந்த பக்கம் போனா plus 3 ஆ மாறிடும். இப்போ 3x is equal to 135 minus 3 இருக்கிறது அந்த பக்கம் போனா plus 3 ஆ மாறிடும், சீக்வல் தாண்டி போனா.
plus 3 is equal to 3x is equal to 138. 138. இப்போ வந்து இங்க வந்து 3 வந்து x கூட மல்டிப்ளை ஆயிருக்கு, அந்த பக்கம் போனா டிவைட் ஆகும். இப்ப x is equal to 138 by 3. இப்ப 3 டேபிளால டிவைட் பண்ணலாம். 4 4 6 46 வருது ஆன்சர். 46. இப்ப x is equal to 46. இப்ப grandfather ஏஜ் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து father's ஏஜ் வந்து 46. father ஏஜ் வந்து 46 வந்துச்சு. அடுத்து grandfather ஏஜ் கண்டுபிடிக்கலாம். grandfather வந்து x plus 26. அதனால father x வந்து 46 plus 26 is equal to 72 years. இப்போ வந்து grandfather ஏஜ் வந்து 72 years. இப்போ வந்து பைச்சிங் ஏஜ் கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து x minus 29. அதனால x minus 29. x வந்து 46 minus 29 is equal to 46 minus 29 is equal to 17. இப்போ வந்து பைச்சிங் ஏஜ் வந்து 17. இப்போ வந்து father ஏஜ் வந்து 46, grandfather ஏஜ் வந்து 72, பைச்சுங் ஏஜ் வந்து 17. ஓகே, இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் இதுதான். ஓகே, this was question number 11. Now let's come to the next question.